கம்பல் பண்ண తమిళనాడులో సీఎం విజయ్ పై సూపర్ స్టార్ రజనీకాంత్ కీలక వ్యాఖ్యలు చేశారు. విజయ్ సీఎం కావడంపై తనకు ఎలాంటి అసూయ లేదంటూ ఆయన స్పష్టం చేశారు. విజయ్ కు తన సంపూర్ణ మద్దతు ఉంటుందని పేర్కొన్నారు. అలాగే తాను ఎట్టి పరిస్థితుల్లోనూ రాజకీయాల్లోకి వచ్చే ప్రసక్తే లేదు అంటూ రజనీకాంత్ పునరుద్ఘాటించారు. విజయ్ తనకు సమజీవి కాదని, అయితే కమల్ హాసన్ గనుక సీఎం అయితే అసూయ పడేవాడినంటూ రజనీ పేర్కొన్నారు. విజయ్ కు నాకు 25 ఏళ్ల వ్యత్యాసం ఉందని, అన్ని పార్టీలు నాకు అభిమానులు మద్దతుగా ఉంటారంటూ రజనీకాంత్ ఆకాంక్షించారు. తమిళనాడు ప్రజలు మార్పు కోరుకున్నారు కాబట్టే విజయ్ ని గెలిపించారని రజనీకాంత్ స్పష్టం చేశారు. పార్టీ పెడితే ఖచ్చితంగా గెలిచేవాడని ఆయన ధీమా వ్యక్తం చేశారు. ఇక అటు రజనీకాంత్ వ్యాఖ్యలపై రాజ్యసభ ఎంపీ కమల్ హాసన్ స్పందించారు. నాకు రజనీకాంత్ కు మధ్య ఎప్పుడూ ఆరోగ్యకరమైన పోటీ మాత్రమే ఉందని, అసూయ అనేది లేదు అంటూ కమల్ హాసన్ స్పష్టం చేశారు. ఒకవేళ మేము సినిమా రంగంలో కాకుండా క్రికెట్ రంగంలో ఉండి ఉన్నా కూడా మా మధ్య ఇదే రకమైన స్నేహం, పోటీ ఉండేవంటూ పేర్కొన్నారు. ఇక దశాబ్దాలుగా తమ మధ్య ఉన్న అనుబంధాన్ని కమల్ హాసన్ మరొకసారి గుర్తు చేశారు. அவர் சிஎம் ஆனதுல எனக்கு என்ன போறாங்க, நான் முதலையே சொல்லியிருக்கேன். நான் விஜயை நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு நல்லது இல்லை, கெட்ட பேர். விஜய் என்னை பற்றி கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு நல்லது இல்லை. சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்டு இருக்கேன். அவர் சிஎம் ஆனதுல எனக்கு என்ன போறாங்க, அது இன்னும் இவ்வளோ சின்ன வயசுல 52 வயசுல எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்றதை விட அதை விட ஜாஸ்தி கம்ப்ளீட்டா சென்டர் பிஜேபி எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் சென்டர், இங்க 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை ஜெயிச்சிருக்காங்க. அது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து. எனக்கு அது பொறாமை இல்லை, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். அடே யார் அப்ரிசியேஷன், சூப்பர். ஸோ அந்த பொறாமையும் இல்லை. விஜய் அவர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு ஜனங்க மத்தியில். டெஃபினட்டா அந்த எதிர்பார்ப்பெல்லாம் அவரை சந்திச்சு மக்கள் நல்லது செய்யணும், செய்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவருக்கு அதிக வாழ்த்துக்கள். இன்னொன்று விஜய் மேலே எனக்கு பொறாமை அப்படின்னு. நான் அரசியல் இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் நான் இல்லாத போது அவர் மேல எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று எனக்கும் விஜய்க்கு ஒரு எனக்கும் விஜய்க்கு ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃபரன்ஸ். நான் முதலையே சொல்லியிருக்கேன். அதாவது கம்பல் பண்ண முடியுமா தமிழ்நாட்டை? பண்ணி பார்த்துருக்கோம் இல்லையா? அதனால ரஜினிகாந்த் என்ன சொல்லிருக்காருன்னா, விஜய் வெற்றி பெற்றது எனக்கு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். ஒருவேளை கமலஹாசன் முதல்வராக வந்திருக்காருன்னா கூட நான் பொறாமப்பட்டிருப்பேன் ஒரு மாதிரி ஒரு சிரிப்பலையோட சொல்லியிருக்காரு. சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க 2 பேருமே ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம், பட் பொறாமப்பட்டது கிடையாது. வி ஆர் த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் யூ கேன் ஃபைண்ட் இன் தமிழ்நாடு. அது நாங்கள் சினிமா துறையில் இருக்கோம். நாங்கள் கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருக்கோம். சார், இப்ப சினிமா சம்பந்தமா நீங்க முதல்வர்கிட்ட நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்கீங்க. அதுல ஒன்று முக்கியமானது என்னன்னு இல்லையே, அதுதான் இருக்கேன். நீங்க படிச்சு கூட பார்க்க மாட்டேங்க. இல்ல, முதல்வர்கிட்ட இருக்க பத்திரிகையில் உங்க நண்பர்களே அதை போட்டிருக்காங்க. திரும்ப அதையே பேசிட்டு இருக்க வேண்டாம். அதுல நல்லது எதுன்னு உங்களுக்கு தோணுதோ அதை சிறப்பா கோடிட்டு காட்ட வேண்டியது உங்க கடமை. முதல்வர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அரசியல் கட்சி தலைவர்களை நேரடியா அவங்க இல்லத்துக்கு போய் நேரடியா சந்திச்சாரு. இதுல எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கல அப்படின்றது ஒரு பேசுபொருளா இருக்கு. 25 பேர் அவங்க கூட போறதா சொல்லியிருக்காங்க. இதுல கொரோனா பிரச்சனைகள் இருக்கு, யார் தலைமைன்றது எங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த அணுகுமுறையை? உங்களை மாதிரி தான் பாக்குறேன், வேடிக்கை பாக்குறேன். நன்றி.